அடங்க மறு, அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி. சத்தத்தை காணும். அவ்வளவுதானே? அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி. இதை கேட்கும் போது எனக்கும் கிளம்பிடுது. ஏன்னா எங்களை ரொம்ப அமைதியான நாட்டில் நினச்சிட்டு இருக்கிறான். எழுச்சி தமிழர் அவர்களுக்கு முதல்ல ஒரு மணி விழா நடந்தது, மிக சிறப்பான மணி விழா. அதில் கலந்துக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் அடுத்த ஒரு மணி விழா நடந்தது. அங்கே எனக்கு அவரை வாழ்த்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதே நான் சொன்னேன், இந்த மணி விழாங்கிறது இந்த வருஷம் பூரா கொண்டாடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு தமிழாய்ந்த தமிழனுக்கு எல்லாருமே விழா நடத்தணும். எங்களுக்கே விழா நடத்தணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா ஒருவரை பார்க்கும்போது, இன்னைக்கு நேற்று நம்ம பார்க்கல, எனக்கும் அவர் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலமாக அண்ணன் திருமாவோடு நான் தொடர்பில் இருக்கிறேன். நான் பத்திரிகையாளராக இருக்கிற காலத்திலேருந்து ஒரு அரசியல் எப்படி உருவாகணும், அரசியல் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத அவர் ஒரு ஆசான். இது வரைக்கும் அமைப்பாய் திரள்வோம் தான் புத்தகம் எழுதினாரு. இப்ப பார்க்கும்போது அமைப்புகளாய் கூட சேர்ந்து திரள முடியுங்கிறத இந்த கூட்டத்தில் காட்டுறாரு. ஏன்னா அவருக்கு தொடர்புகள் இங்கே மட்டும் இல்லை, டெல்லியில் அவருக்கு மிகப்பெரிய தொடர்புகள். நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய அமைச்சரை கூட ராஜேந்திர பால் கௌதம்னுங்கிற அவரை கூட எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சவர் அண்ணன் திருமாதான். எழுச்சிக்கு மட்டும் அவர் தமிழர் இல்லை, எளிமைக்கே தமிழர். எப்படி இனிமையா பேசணும், எப்படி பழகணும், ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும், அரசியல் தலைவர்கள்லாம் எப்படி இருக்கக்கூடாது, இதற்கு உதாரணமாக இருக்கக்கூடாதுங்கிறத எப்படி இருக்கணுங்கிறத தெளிவாக எடுத்து காட்டி கொண்டிருப்பவர் திருமா அவர்கள். அதனால் எல்லா நிகழ்ச்சியிலும் போயெல்லாம் நான் கலந்துக்கிறது இல்லை. ஆனால் அண்ணன் திருமா நிகழ்ச்சின்னு சொன்னால் நான் விரும்பி வந்துடுவேன். ஏன்னா இப்போது சனாதன எதிர்ப்பு போராட்டம், இன்றைக்கி யார் இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க யாரை கண்டு பயப்படுறாங்களோ இல்லையோ, அவங்க பயப்படுற ஒரே ஆள் அண்ணன் திருமா தான். ஆக இப்படி தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் நேர்மையோடும் ஒன்றை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் அண்ணன் திருமாக்கு இருக்கு. எல்லாத்தையும் உள்வாங்கி இருக்கிறார். பலர் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் அவர் வந்திருக்கிறாருங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும். நான் பத்திரிகையாளர் இருந்த காலத்துலேருந்து தெரியும். இன்றைக்கி இவ்வளோ பேர் நாங்கள் அவர் உள்ளே நுழையும் போதே அந்த அதிர்ச்சி இங்கே வருது. அந்த கார் உள்ளே வரும்போதே அதனுடைய அதிர்ச்சி இங்கே தெரியுது. மேடை ஆடுது. எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், இதையெல்லாம் நாம் உணரணும். இது ஒரு மாற்றத்தை அவர் முடிவு பண்ணது நடக்காமல் போகிறதில்லை. நிச்சயமாக 2024 பிஜேபி இல்லை. அவங்கள ஒழிக்கிறத தவிர நமக்கு வேற வேலை கிடையாது. நாங்கள் ஏற்கனவே நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி, தொட்டப்பத்தாலேயே ஒன்று அடிப்பேன். எல்லாரும் சொன்னாங்க, இவ்வளோ நாங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இதோட மோசமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா, தொடப்பம் தான்பா எங்க சின்னம். டெல்லியில் உன்னை தொடப்பத்தால் அடித்து விரட்டி இருக்கிறோம், பஞ்சாபில் உன்னை தொடப்பத்தால் அடித்து விரட்டி இருக்கிறோம்,
குஜராத்திலும் உள்ளே புகுந்து அடிக்க ஆரம்பித்து விட்டோம். கோவாவிலே அடிச்சிருக்கிறோம். உன்னை தமிழ்நாட்டில் நீங்கள் அடியுங்கள் ஒரு பக்கம், ஆம் ஆத்மி அடிக்க தொடங்கி இருக்கிறது. தொடப்பத்தை பார்த்தால் பேய் பிசாசுகளை விரட்டுவார்கள். தொடப்பத்தை வைத்து நாம் இந்த மதவெறி பிடித்த இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளை தமிழ்நாட்டில் தொடப்பமும் கையில் எடுத்திருக்கிறது என்பதை நினைவு கொள்கிறேன். ஆகையால் ஒரு மாற்றத்தை இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாக 2024 ஆம் ஆத்மி கட்சி சரியான முடிவெடுக்கும். அப்பொழுது உங்களோடு நாங்களும் நிற்போம். நிச்சயமாக இவர்களை வீழ்த்தினால் ஒழிய ஒரு மாற்றம் கிடையாது. இவர்களை ஒழித்தால் ஒழிய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால்தான் இவ்வளவு அடாவடிகள். போட்டாச்சு, எங்களோட மந்திரியத்துக்கு உள்ளே போட்டாச்சு, 2 மந்திரி உள்ளே போட்டாச்சு. என்ன நினைச்சோன்னு சொன்னால், ஏழை ஆட்டோ ரிக்ஷாக்க ஓட்டக்கூடிய ஒரு குழந்தையும், பணக்கார வீட்டு குழந்தையும், மிடில் கிளாஸ் ஃபேமிலி குழந்தையும் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு நினச்சார், நல்ல கல்வி வரணும்னு நினச்சார். மணிஷ் சிசோடியா அவர்த்துக்கு உள்ளே போட்டாச்சு. நல்லது செய்யணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உள்ளே போட்டுருவான். ஏன்னா இவன் நல்லதே பண்ண மாட்டான். நல்லதுன்னா என்னன்னு தெரியாது. தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சது சொல்லுன்னு சொல்லுங்கள், நல்லதே தெரியாது. ஆக என்னால் நிச்சயமாக இவர்களை அதிக நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. கண்டிப்பாக இந்த ஆம் ஆத்மி கட்சியை, ஏன்னா பெரும்பாலும் தேசிய கட்சியெல்லாம் கூப்பிட மாட்டீங்க என்ன, அது ஆம் ஆத்மி கட்சி மற்ற கட்சிகளை போல் நீங்கள் பார்க்க வேணாங்களே. நாங்கள் தமிழ்நாட்டுனா தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே கட்சி. வசீகரன் முடிவெடுக்கிறது தான் இங்கே. அதேபோல் இங்கே நாம் தேசத்தால் இந்தியர்களாக, இனத்தாலும் மொழியாலும் தமிழர்களாக, வழியால் அவன் இந்துவாக இருக்கலாம், அவன் முஸ்லீமாக இருக்கலாம், அவன் கிறிஸ்துவனாக இருக்கலாம், எல்லா மதங்களும் சொல்லுகிற மனிதநேயமிக்க மனிதர்களாக நாம் முன்னெடுக்க ஆம் ஆத்மி கட்சி உங்களோடு துணை நிற்கிறது. வாழ்க எழுச்சி தமிழர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.